ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, புது மாப்பிள்ள என்ன உன்னையும் சேர்த்து இதுல இழுத்து விட்டாங்களா? இல்லண்ணே, அப்படிலாம் எதுவும் இல்ல. நானும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன். கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட மாட அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாமே தான் இருக்கேன். சரி அண்ணே, எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? சொல்லு, அதை இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவோம். சரி, ஆமா, எதுக்கு உங்களை எல்லாரும் இங்க பக்கோடான்னு கூப்பிடுறாங்க? ஐயோ, இவன் வேற காரணத்தை கேக்குறானே, என்னத்த சொல்றது? அது ஒண்ணு இல்லப்பா, உனக்கு சொன்னா புரியாது. அது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரியில வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ வந்து என்ன அது அந்த கணபதி ஐயர் பேக்கரி தானே? ரொம்ப முக்கியம், கண்டுபிடிச்சிட்டானே. சரி, அதை விடுப்பா. ஆமா, திருண்ண பார்க்க போன வேலு செல்வியும் எங்க இன்னும் ஆளை காணோம்? எனக்கும் தெரியலையே. எனக்கும் அதானே புரியல. இந்தாங்க, போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு மனசுக்குள்ள ஒரு பதட்டமா இருக்கு. பூஜா, பதட்டப்படாத, வந்துருவாங்க. இந்தம்மா. அட, வேலு வந்துட்டானே. அண்ணா, என்னண்ணா இது? திருவண்ணனோட சட்டை மாதிரி இருக்கு. அக்கா, எனக்கு ஆச்சு. வாங்க, உள்ள போய் உட்காந்து பேசலாம். போலாம், உள்ள வாங்க. வேலு, அண்ணே, என்னண்ணே எதுவுமே பேச மாட்டேங்கிற? அண்ணன் நாளைக்கு கடை திறக்க வந்துருவாருல்ல? இல்ல பூஜா, அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எப்ப என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம நடந்துக்கிட்டீங்களோ அப்பவே என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே அது ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பா நானும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது எடுத்ததுதான். இதுக்கு தானே உங்களை போக வேண்டான்னு நான் படிச்சு சொன்னேன். ஆனா நீங்க கேட்கவே இல்ல. இப்ப பாருங்க எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிருக்காங்கன்னு. பூஜா, விடு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதையே பேசிட்டு இருப்ப? ஏற்கனவே அவங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்காங்க. நீயும் பேசி நோகடிக்காத. நான் இப்படி நடக்க கூடாதுன்னு தான் பயந்தேன். அதே மாதிரி நடந்திருக்கு. காலையில மார்க்கெட்ல அவ்வளவு கோவமா பேசினவங்க வீட்டுக்கு போனா என்ன விருந்தா வச்சு அனுப்ப போறாங்க? அண்ணி, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இதுக்கு சம்மதிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க அண்ணி. இங்க பாரு பூஜா, அத்தை மாமா எல்லாருமே கோவமா இருக்காங்கன்னு அப்படியே விட முடியுமா? நம்ம குடும்பம் ஒன்னா சேரணும்னு உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு ஆசை இல்லாமலாம் இல்ல. அதுக்காக நீங்களும் எவ்வளவு தூரம் தான் இறங்கி போறது? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நான் அண்ணன் மேல வச்சிருக்க மரியாதைக்கும் பாசத்துக்கும் அளவே இல்லை பூஜா. அதான் அண்ணன் எவ்வளவு கோவப்பட்டாலும் என்னால விலகி போக முடியல. அவர் மூச்சு காத்த சுவாசிச்சுட்டு இருந்தவனா
அவர் என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ தானே இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ தான் அண்ணன் மேல பாசமா இருக்க. ஆனா அண்ணனுக்கு நம்ம மேல சுத்தமா பாசம் இல்ல. நம்ம குடும்பம் பிரிஞ்சு போனதுக்கும் நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கும் நான் தானே காரணம். அந்த குற்ற உணர்ச்சியை என்னால தாங்க முடியல. இதுல நீயும் அவமானப்பட்டு வந்தா அதுக்கும் நான் தான் காரணம்னு தோணுது.